அந்த காலத்தில் டாய்லெட்டை வீட்டுக்குள்ளே வச்சு கட்ட மாட்டாங்க, கரெக்ட். பாத்ரூமை வெளியே வச்சு தான் கட்டுவாங்க. அந்த காலத்தில் பாத்ரூம் டிட்டாச்சாக இருந்துச்சு, ஃபேமிலி அட்டாச்சாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்கு, ஃபேமிலி பூரா டிட்டாச்சாக ஆயிடுச்சு. யாரும் யார்கிட்டையும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுக்கிறாங்க ஃபேமிலி அப்படின்னு. எல்லாட்டையும் இருக்கா? இந்த குரூப்பில் யார் இருப்பாங்கன்னா வீட்டுக்காரரு, அந்த அம்மா, குழந்தை, மூணு சேர்ந்து ஒரு குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு. இந்த அம்மா கேட்கும், இவங்க இங்கிருந்து சோபாலேருந்து அனுப்புகிறார், அந்த அம்மா கிச்சனில் இருக்கும், ஒரு சோபாலேருந்து அனுப்புவார், தோசை ரெடியா. அந்த அம்மா இங்கிருந்து தோசை இல்லையும் கிடையாது, உலகம் கிடையாது, உங்கள் அப்பனும் கிடையாது, ரெண்டு பேரும் வெளியே போங்க. இந்த திருமண வாழ்த்து வர்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ராமனும் சீதையும் போல் வாழ்க, கோவலனும் கண்ணகியும் போல் வாழ்க, வள்ளுவரும் வாசியும் போல் வாழ்க, இதெல்லாம் வாழ்த்துவாங்க. யாராவது ஒருத்தராவது என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு வாழ்த்துவாங்கன்னு பார்த்துருக்கேன்? கிடையவே கிடையாது. நீ சொல்லிட்டு போகிற, இன்னும் கொஞ்சம் வாழ்த்துவாங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கன்னு. சத்தியமாக நடக்காது, சத்தியமாக நடக்காது. இந்த ரோட்டரி கிளம்பில் கடத்திட்டு போகிற ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது, ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ எப்போ தெரியுமா குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும்? புரிஞ்சிக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை சக்ஸஸ் சார்.